இந்த விஎல்பிஓ அப்படிங்கிற இந்த நரம்பு வந்து 2 விஷயங்கள் பண்ணுது. ஒண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா, வேக் ப்ரமோட்டிங் ஏரியாஸ் அதாவது நம்மள வந்து தூங்க விடாம தடுக்கிற, நம்ம அலர்ட்டா இருக்கிற அந்த நரம்புகள வந்து இது வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதே மாரியே நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்இஎம் ஆஃப் சுவிட்ச். ஆர்இஎம் ஆன்னா நமக்கு தூக்கம் வர்றது. ஆர்இஎம் ஆஃப் சுவிட்ச வந்து இன்ஹிபிட் பண்றனால, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தூக்கத்துக்குள்ள போவோம். ஸோ இந்த விஎல்பிஓ நியூக்ளியஸ் வந்து இனிஷியலா என்ஆர்இஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ரெம் என்ரெம் அப்படிங்கிற ஸ்லீப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இந்த என்ரெம் ஸ்லீப் வந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில் N1, N2, N3 ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறமா ரெம் ஸ்லீப் நமக்கு வருது. இதுதான் வந்து ஸ்லீப் வேக் ஸ்விட்ச் அண்ட் என்ஆர்இஎம் ஆர்இஎம் ஸ்விட்ச் அப்படின்னு நான் சொன்னது. இந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடக்கிறனால தான் நாம் வந்து தூக்கத்துக்கு போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, இருட்டில் தான் நமக்கு வந்து அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. அதனால தான் நைட்டு தூக்கத்துக்கு போகும்போது நம்ம எல்லாருமே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறோம். கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தினால நம்மளோட ரெட்டினா, நம்ம கண்ணில் இருக்கிற ரெட்டினா ஸ்டிமுலேட் ஆகுது. அதே மாதிரியே நைட் டைம் படுக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க.